கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கலன்னு சொல்லிட்டு இன்றைய தினம் ஒரு புதிய புயலை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் கூடியிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா சசிகலா, டிடி விதிநகரன், செங்கோட்டையன் உள்ளிட்ட பல நபர்கள் விமர்சிச்சு பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? நான் ஏற்கனவே ஏராளமான பேட்டிகளில் இந்த ஊத்தவாயன் உதயகுமாரை பற்றி என் பேட்டியிலே அதிகமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறது உதயகுமாரை தான். அது எனக்கே தகுதி குறைச்சல். என்னுடைய அரசியல் செயல்பாடு, கொள்கை லட்சியத்திற்கு, நான் ஏற்றுக்கொண்ட கருத்தியலுக்கு ஒரு பச்சைவந்தி, சந்தர்ப்பவாதி, காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்தே வாழ்வதை லட்சியமாக கொண்டவரை தொடர்ந்து அரசியல் களத்தில் நான் பேசி வருவது எனக்கே அருவருக்கத்தக்கதாக இருக்கு. காலத்தின் சூழ்நிலை சில விஷயங்களை மக்கள் அவ்வப்போது மறந்து விடுகின்ற காரணத்திற்காக நினைவூட்டுகின்ற வகையில் என்னை போன்றவர்கள் பேசி தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது அசிங்கமா இருக்கு. இருந்தாலும் பேசி தீர வேண்டிய நிலைமை, துர்ப்பாக்கியமான ஒரு அவல நிலை ஏற்பட்டதற்காக வருத்தப்பட்டு இந்த பேட்டியை கொடுக்குறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படாத மர்மம் என்ன? இந்த உத்தம புத்திரன் ஒரு படம் வந்திருக்கு பாத்தீங்க. அந்த காலத்து உத்தம புத்திரன் படம். இப்போ உத்தம புத்திரன் தமிழ்நாடு அரசியல் களத்தில் இவன் தான், ஆர்.பி. உதயகுமார். உத்தம புத்திரன், புத்தருக்கு ஞான உதயம் பிறந்த மாதிரி இவனுக்கு இப்ப பிறந்திருக்கு. அம்மா 75 நாள் மருத்துவமனையில் இருக்கும்போது புட்டிப்பால் குடிச்சுக்கிட்டு இருந்தானா? அவன் குண்டு விளாண்டுக்கிட்டு இருந்தானா? என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்க? இவையெல்லாம் எப்படி நடிச்சா? அம்மா உரிய சிகிச்சையை பத்தி நீ ஒரு மந்திரியா இருந்தீல, அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நீ குரல் கொடுத்திருந்தா நீ ராமநாதபுரத்தில் பிறந்த மரவர் சிங்கம் நீ சொல்லலாம். என்ற களவாணி பயில, முள்ளமாரி பயில, நான் இருக்கக்கூடிய மாரியாத்தாளுக்கு விருதுநகரிலிருந்து உருண்டு போறேன், அம்மா உடல்நிலை சரியாக வேண்டும் என்று சொல்லி அதை வீடியோ எடுத்து பத்திரிகையை கொடுத்து, ஜெயா டிவியில் கொடுத்து, அம்மா ஜெயா டிவியை மருத்துவமனையிலே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி நான் திருச்செந்தூருக்கு செருப்பு இல்லாம நடந்தே போறேன், மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் காய்ச்சுறேன், அம்மா நல வேண்டி நான் மண் சோறு சாப்பிட்றேன். அவன் ஒன்னே ஒண்ணு, நரகல் சோறு, பீ சோறு தான் சாப்பிடலே தவிர எல்லா வேலையும் பார்த்தான். உருண்டான், பிறண்டான், திரண்டான், கோயில் கோயிலா போனான், நடிச்சான். இந்த வாய் அன்னைக்கு நீ சொல்லிருக்கலாம்ல, அம்மாவுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும், அமெரிக்காவுக்கு, வெளிநாட்டுக்கு அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் சொல்லி நீ அம்மா பேரவைக்கு இவன் செயலாளர். மானங்கட்ட நாய், மானங்கட்ட பேரை. அம்மா பேரக்கூடிய பேரவைக்கு மாநில செயலாளர், ஒரு அமைச்சர். நீ அன்னைக்கு என்ன வாய் திறக்கல? என்னென்ன பண்ணி கூத்து பண்ண? இருக்கிற கோயிலுக்கு பூரா போனீங்க, சிகிச்சை அளிக்க சொன்னியா? கோயிலுக்கு போனா அம்மா நலம் பெறுவா. கோலையாளி இப்ப ஒரு குற்றச்சாட்டை, நான் உன் குற்றச்சாட்டை ஏத்துக்கிறேன், உரிய சிகிச்சை அளிக்கல. நீ தான் அமைச்சரவையில் இருந்த, அந்த பாவம், அந்த சாபம் உனக்கு தான் நான் சேரும். உனக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா?
நீ அமைச்சராக இருந்தே இல்லை. அம்மாவுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மறுக்கிறார்கள் நான் கேட்டேன், ஆகவே ராஜினாமா பண்ணேன்னு பண்ணிருக்கணும்ல. நான் சின்னம்மாவிட்ட கேட்டு பார்த்தேன், அவங்க உரிய சிகிச்சை அளிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. நீ அமைச்சரவை இருந்தே இல்லை, சொல்ற இடத்துல இருந்தே இல்லை. அப்படா என்னடா திண்டங்கிறீங்களா, என்னடா புலப்பு பிழைக்கிறீங்க? அப்படா ஊர் ஊரா ஏமாத்தி கோயிலுக்கு போட்டு திரிஞ்ச நாய் இறந்து 10 வருஷம் கழிச்சு சிகிச்சை அளிக்கல. சரி, ஓ வாதத்துக்கு பிறார ஒத்துக்கிறேன், சிகிச்சை அளிக்கல. யாரை சொல்ற நீ? சின்னம்மாவை சொல்ற. அதான அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்கலன்னு உனக்கு அப்ப தெரியுது. உன்னால அம்மா சின்னம்மாவை எதுக்குறதுக்கு வக்கு இல்ல, தெம்பு இல்ல, திறம் இல்ல, திராணி இல்ல. நீ ஒரு கோலை, ஒரு அடிமை, ஒத்தடிமை. ஒத்துக்கிட்ட விடு. உன் மனசாட்சி ஒன்று இருக்குல்ல. அம்மாவை சின்னம்மாவை எதுக்குறதுக்கு உனக்கு துணிவு இல்லை. சரிப்பா, அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக தமிழ்நாடே கண்ணீர் கடலில் மிதக்கிறது அம்மா அம்மா என்று. அம்மா அவர்கள் கொடுத்த ஆடு மாடு கூட அம்மா அம்மான்னு கத்துது, இலவச ஆடு மாடு கூட. ஆனா மனசாட்சியோட அதிமுக இருக்கிற தொண்டர்களை கேட்கிறேன், பொதுமக்களுக்கு இந்த பேட்டியில் என்ன சொல்லுன்னு கேட்டா, இவெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு பேசுறான். பழைய செருப்பு தயாரா வைங்க, இவனுக்குள்ள அடிக்கிறது. பெண்கள்லாம் பழைய விளக்கமா நடிங்க. ஏன்னா இவெல்லாம் அரசியலில் அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்க பிறகு, அரசியலுக்கு லாயக்கு இல்லாத இவனுடைய ரத்தத்தை தயவு செஞ்சு மதுரை ராஜாஜி மருத்துவமனை எடுத்து வச்சுக்கிறணும். ஏண்டா எதிர்காலத்தில் இவன் ரத்தத்திலேயே ஏதாவது குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய இப்போ உசிலம்பட்டி பகுதியில், எங்கள் பகுதியில் பெண் குழந்தை பிறந்தா கொண்டு வருவாங்க. அது மாதிரி இவன் ஆணாவோ பெண்ணாவோ பிறந்தா கூட இவன் ரத்தம் இருந்தால் அந்த ரத்தத்துக்குள்ள பிள்ளைய கூட அழிச்சு பிறகு. ஏன்னா அவ்வளோ பெரிய மோசமானவன். எட்டப்பெண் காலத்தை விட, உடையனத்தேவன் காலத்தை விட மோசமான ஒரு பிறவி. இவன் ரத்தமே ஆகாத ரத்தம். இந்த ரத்தத்தை நம்ம குடுவையில் எடுத்து வச்சுக்கிறோம். ராஜாஜி மருத்துவமனையிலையும் தமிழ்நாட்டில் கூட மருத்துவமனைலாம் எடுத்து வச்சுக்கிறோம். குழந்தைய கூட இப்படி பெற்றுறாதீங்க எதிர்காலத்தில். அவ்வளவு மோசமானவன். அம்மா இறந்த உடனே எல்லாரும் என்ன அடுத்த கட்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் அம்மா பேரவைக்கு செயலாளர். காலையில் இவனை ஆளை காணான்னு தேடுனா 5 மணிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட இந்த அம்மா பேரவை செயலாளர்களை பூரா வர சொல்லி பல்லு விளக்கல, குளிக்கல, காலங்காத்தால் அம்மா நினைவிடத்தில் நின்று அம்மா அம்மான்னு கத்துறான். என்னடான்னு பார்த்தா, சின்னம்மா தான் எங்களுக்கு வேணும், சின்னம்மா தான் வேணும், சின்னம்மா தான் எங்களுக்கு அம்மா, சின்னம்மா தான் எங்களுக்கு குலதெய்வம். உன் மனசாட்சிக்கு தெரியுதில்ல, சின்னம்மா அம்மாவுக்கு உரிய சிகிச்சை அளிக்கலன்னு. அம்மாவை எதுக்குறது, சின்னம்மா எதுக்குறது உனக்கு துணிவு இல்லையில. கொத்தடிமை மந்திரி பதவி இருக்குன்னு விரும்பிட்டீல, நக்கி பொழைக்கணும் மந்திரி பதவியாக இருந்து விரும்பியிருக்கீல. அதனால தான் உன்னால சொல்ல முடியல, எதுக்க முடியல. எப்படியாவது பிச்சைக்காரத்தனமா வாழணும், யாசகம் பண்ணி கூட வாழன்ற மாதிரி தானே அந்த மந்திரி பதவியில ஒட்டி அதுல கிடைக்கக்கூடிய காசை வச்சு வாழணுன்ற ஒரு ஈன புத்தினால தானே உன்னால சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் நீ யாருமே சொல்லாம இருக்கும்போது, சின்னம்மாவுக்கு அந்த எண்ணம் இல்லை, அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. அவங்க முதலமைச்சர் அம்மா ஆன உடனேயே முதல்ல 1991 ஆன உடனேயே சின்னம்மாவுடைய அம்மா அம்மாவை பார்த்து, உனக்கு உறுதுணையா என் மக இருந்துட்டாங்க இவ்வளவு நாள், அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, நான் என் மகளை கூட்டு போறேன், இனிமே அவங்க நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்கல்ல, பாய்ஸ் கலந்து என் மகளை கூட்டு பண்ணி சின்னம்மாவுடைய தாய் அந்த தாய் உள்ளத்தோட புரட்சித்துறை அம்மாட்ட கேட்குறாங்க. அம்மா வீட்டில் இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது பூரா யாருக்கு? இந்த அம்மா சின்னம்மாவுக்கு தானே, எனக்கு தாய் ஸ்தானத்தில் உங்க மகதான் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தான், தயவு செஞ்சு கூட்டு போயிடாதீங்கன்னு அம்மா அவர்கள் சின்னம்மாவுடைய தாயார்கிட்ட கேட்டது இந்த நாய்க்கு தெரியுமா? அப்பேற்பட்ட சின்னம்மாவுக்கு அந்த ஆசையே இல்லை. அவங்கள இவன் காலங்காத்தால சின்னம்மா தான் எங்களுக்கு அம்மா, சின்னம்மா 24 மணி நேரத்தில். அதாவது ஒருத்தன்
மனைவி வந்து இறந்து போயிட்டாங்களாம். கல்லறையிலிருந்து வீசிக்கிட்டே இருந்திருக்கான். ஏன்டா கல்லறை கிட்ட வீசிக்கிட்டு இருக்கணும்னு, நான் கல்லறை காயும் முன்னு வேற திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொன்னேன். என் மனைவிட்ட சத்தியம் கொடுத்துருந்தேன். இப்ப கல்லறை காய மாட்டேன்றது, அதனால வீசி விட்டா காத்துல கல்லறை வேகமா காஞ்சா நான் கல்யாணம் முடிச்சுக்கிருவேன்னு சொன்னானா. அது மாதிரி இவன் அம்மாவுடைய கல்லறை காயும் முன்னே ஆடு மாடு கூட அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவன் அம்மாவுக்கு பதிலாக சின்னம்மாவை அம்மான்னு சொன்னவன் இவன் தான் முத இப்படி வச்சிருந்த அம்மா படத்தை இப்படி திருப்பி போட்டு சின்னம்மா படத்தை வச்சு, நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி, சினிமா தான் எங்களுக்கு வழிகாட்டி, சினிமா தான் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து, இவன் ஊரா ஆளெல்லாம் திரட்டி போய் திருமங்கலம் தொகுதியில் ஆளை பூரா கூட்டு போய் லாரியா பஸ்ஸா கூட்டு போய், அவங்களுக்கு அந்த நினைவே இல்லாதவங்களுக்கு, அந்த ஆசையே இல்லாதவங்களுக்கு தமிழ்நாடு பூரா ஆளை கொண்டு போய் அம்மா பேரவின்னு சொல்லி ஊரா இறக்கி, அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு ஆசையை உருவாக்குன ஒரு ஒரு மகா பாவிடா நீ. அவங்கள போய் அழைத்து, நீங்க தான் பொதுச்செயலாளர் வரணும், நீங்க தான் பொதுச்செயலாளர் வரணும். யாரு? எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து தவழ்ந்து காலில் விழுந்தார். திண்டுக்கல் சீனிவாசன் இன்னைக்கு பேசுறவன், மதுசூதனை, அனைவரும் அவங்க பேசாம தஞ்சாவூருக்கு விழாருக்கு வந்துடலாம் அப்படின்னு இருந்தவங்கள, என் அம்மா கூட ஒரு 35 ஆண்டுகள் தொடர் போராட்ட அரசியல் முடிச்சிட்டாங்க. நிம்மதியா இருக்கும்போது இவன் போய், இவன் தான் இவன் சொல்றானே, பேசுறதுக்கு ஏதாவது யோகிக்கிறது இருக்கா? நான் அதிமுக தமிழ்நாடு கூட இருக்கக்கூடிய உண்மையான அதிமுக தொண்டர்களை கேட்கிறேன். இவன் தான் அந்த வம்பை இழுத்தான். அவங்கள பொதுச்செயலாளர் ஆயிட்டாங்க. சும்மா இருந்தானே இவன் என்ன சொன்னா, நாங்கள்லாம் அரசியல் இந்த அளவுக்கு இருக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு யார் வழிகாட்டி தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம் தான். ஏண்டா அவர் தான் உண்மையின் விசுவாசத்தின் பிறப்பிடம். இவன் சொன்னது. இவனை வாய என்ன, இவனை வாய என்ன செய்யறது? ஓபிஎஸ் இவன் சொன்னதுங்க. நான் பூராமே எழுத்துப்பூர்வமா இருக்கு, ஆவணமா இருக்கு, பேசுனது இருக்கு. நீங்க நேரம் இல்லைன்றீங்க தான் போட்டு விடுங்க. இவன் பேசுன ஒவ்வொரு நேரத்திலையும் இவனுடைய, அப்பதான் மக்களுக்கு தெரியும். விசுவாசத்தின் பிறப்பிடம் ஓபிஎஸ். விசுவாசத்தையே நான் ஓபிஎஸ் தான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐஸ்ல தலையை வச்சு, முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க ஆரம்பிச்சு இவன். பாத்தீங்களா? இன்னைக்கு இவன் பேசுறதுக்கு ஏதாவது தகுதி யோகிக்கிறே காட உனக்கு? அவங்க பொதுச்செயலாளரே வேணான்றாங்க, பொதுச்செயலாளர் ஆகணும்னு சொன்னவன் இவன். பொதுச்செயலாளர் கூட சும்மா விட்டானா? ஓபிஎஸ் விசுவாசத்தின் பிறப்பிடமே. அம்மாவே கிட்ட கொடுத்துட்டு போன பதவிய அம்மா கேட்காம ஒப்பற்ற தலைவனே சொன்ன வாசகம். அவர் ஓபிஎஸும் அம்மா இறந்தோட இந்த பதவி எனக்கு வேணான்னு தான் சொன்னார். எங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும். சின்னம்மாவுடைய சகோதரர் திவாகரன் தான் ஓபிஎஸ் கூப்பிட்டு, நீங்க இருங்க, நீங்க தான் நம்பிக்கைக்குரியவர் சொன்னதுனாலதான், திவாகரன் சொன்னதுனாலதான் ஓபிஎஸ் ஏத்துக்கிட்டார். இந்த வரலாறு உனக்கு தெரியாது. அவர் இதுக்கு ஓபிஎஸ் ஓராண்டு காலமாவது இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் தொடர்ச்சியா அம்மா காலத்துல 3 வருஷம் 3 மாசம் 2 மாசம் இருந்துட்டு போயிட்டாரு. ஒரு தொடர்ச்சியா இருந்துக்கணும்னு நினைக்கிறாரு. மனிதனை அதை நினைக்கணும், தப்பு இல்லை. சின்னமாவும் அதை விரும்பிட்டாங்க. திவாகர் சொல்லிட்டாரு, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு ஓபிஎஸ் கெடுத்தது யாரு? ஐஸ் வச்சு பார்த்தேன், ஓபிஎஸ் கேட்கல. சின்னம்மா கிட்ட போய், அம்மா அவர் சின்னம்மாவை அம்மான்ட்டான், சின்னம்மாவை அம்மான்னு சொல்ல வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணிட்டேன்? பொதுச்செயலாளர் ஆகிட்டேன். அடுத்து குலதெய்வம்னு அம்மாவை சொன்னேன். இப்ப சின்னம்மா அவர்களை குலசாமின்ட்டான். குல தெய்வத்துக்கும் குலசாமிக்கும் அவனதான் வித்தியாசம் சொல்லணும். என்னமோ பேட்டி கொடுக்குறான், இதுக்கு பதில் சொல்றான்.
முடியலன்னு என்ன பண்ணிட்டான், சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஓபிஎஸ் மேல சொல்லி எல்லாரையும் தூண்டி விட்டு ஓபிஎஸ் அந்த பதவியிலிருந்து எடுத்ததுக்கு யார் காரணம்? நான் யார் எந்த தலைவர்களால் இந்த முயற்சி பண்ணாங்களா? பொதுச்செயலர் ஆக்கினவே நீ, சின்னமாவா நீ தான் முயற்சி பண்ண ஆரம்பிச்ச. முதலமைச்சர் பதவி ஆக்குறதுக்கு ஓபிஎஸ் பதவி எடுக்க வச்சது நீ. கூவத்தூர் வரைக்கும் கொண்டு போய் நாரடிச்சது நீ தான். அப்ப எல்லாம் உனக்கு அம்மா அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்காதவர் சின்னம்மா சசிகலா மீது கோபம் இருந்துச்சா? 10 வருஷம் கழிச்சு சொல்றியாடா? ஏன்னா ஒரு மனித பிறவியா? யாரா நீ? அரசியல் களத்துல நீனா யாரு? தான் வாழணும், தன் பெண்டு தன் பிள்ளை வாழ்வதற்காக யாரையும் காட்டி கொடுத்து வாழ்பவன் இவன். நாட்டை காட்டி கொடுக்குற தேச துரோகி. தன் பதவிக்காக இப்படி காட்டி கொடுக்குறானே, பொய் சொல்லுகிறானே. 10 ஆண்டுகள் வெளிச்சா நீ சொல்லுவ? மந்திரியா இருக்கும்போது நீ சொல்லியிருந்த வீர, நீதான் இந்த பதவிக்கு சின்னமா வரணும்னு முத தமிழ்நாட்டில் பேசினவன் நீதான். அதை விட அவன் சொன்னா, சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் சொன்னால் நான் திருமங்கலம் தொகுதியை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன். யாரும் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில அதிமுக எம்எல்ஏக்கள் யாரு சொல்லாதத சொன்ன ஒரு கேடுகட்டவன் நீ சொல்லலையா? எந்த அளவுக்கு உச்சமா போனா பாருங்க. அப்ப உயர் சிகிச்சை அம்மாவுக்கு அளிக்கலன்னு உனக்கு தெரியாதா? அவங்களே சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா இருக்கணும்ல. அம்மாவுடைய மரணத்துல மர்ம மரணம்னு சொல்லிதான் ஓபிஎஸ் தர்ம யுத்தம் தொடங்கினாரு. நீ அப்ப போயிருக்கலாம்ல. ஆமா, ஓபிஎஸ் சொல்றது சரிதான் போயிருக்கலாம்ல நீ. சரி, டிடிவி தினகரன்லாம் அதிமுகவுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்கிற. புரட்சி தலைவர் மரணத்துக்கு பின்பாக அதிமுகவை இரண்டாக இருந்த அதிமுகவை ஒருங்கிணைத்து அதிமுக இனிமே இல்ல, அழிஞ்சு போச்சு, இரட்டை புறா சேவல் சொன்ன நேரத்தில், திமுக ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அம்மாவுக்கே ஒரு நம்பிக்கை இழந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் அரசியலுக்கு துறவரம் கொள்ளலாம் என்று கருதிய நேரத்தில் அவர்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் அம்மா அவர்களுக்கு இருந்த நேரத்தில் போயஸ் கார்டன்லேயே தங்கி அம்மா அவர்களுக்கு முழு உறுதுணையாக இருந்தது உதயகுமார், நீயும் உங்க அப்பா போஸ் தவிரா. அப்படின்னு எங்க இருந்த தினகரன் 24 நேரம் செக்யூரிட்டி மாதிரி அம்மா அவர்களுக்கு. தினகரன், திவாகரன், மகாதேவன், டாக்டர் வெங்கடேஷ், இளவரசி, அவ குடும்பமே. சின்னம்மா குடும்பம் அரண்போல் அன்றைக்கு நின்று காப்பாத்தினாங்க. அப்பெல்லாம் யார் இருந்தா சொல்லு, ஒருத்தன் சொல்லு. எங்க கட்சியில கூட சென்னை மாவட்டத்துடைய பொருளாளர் PK மாறி இருக்கார், அவர் அங்கே செக்யூரிட்டியாக இருந்தவர். PK சேகர் பாபா சொல்லு. ஆனா மதுரையில நம்முடைய முன்னாள் துணை மேயர் நவநீத தம்பி பரமநாதே அந்த குழுவில் இருந்தவர். நாங்களாம் வரலாறா பேசுவோம். தவறு செஞ்சாலும் சுட்டி கேட்போம், தட்டி கேட்போம், பாராட்டுவோம். நீங்களா அப்ப என்ன எங்க இருந்திருப்ப? தினகரனும் அந்த குடும்பம் இல்லாட்டின்னா அம்மா அவர்கள் திரும்ப 91 ஆட்சிக்கு வர வரைக்கும் அந்த குடும்பம் தானே இருந்துச்சு. சோதனையும் வேதனையும் நின்றாங்க. சின்னம்மா அவர்களை மட்டும் தான் முதல் கைது செய்தாங்க 96. ஒண்ணு மாதிரி காட்டி கொடுத்திருந்தா கலைஞர் அவர்களுக்கும் சின்னம்மா குடும்பத்துக்கும் நடராஜன் நெருங்கிய பழக்கம். சின்னம்மா அவர்களுக்கும் நடராஜன் அவர்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்த ஒரு கலைஞர். காட்டி கொடுத்து போய் அதிமுகவே இல்லடா உதயகுமார், நீ பேச முடியுமா? அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வீரவேசமா பேசுறாரு, அதிமுக அழிக்க முடியாது. அன்னைக்கு நடராஜனும் சசிகலா குடும்பம் அதிமுக எம்ஜிஆர் காலத்தை போட்டு அழிச்சிருப்பாங்க.
முடக்கப்பட்ட இரட்டலையை துளிர்விட வைத்தவர் நடராஜன். நடராஜன் டெல்லியில எவ்வளவு போராட்டம். நான் தெரியாம கேட்கிறேன், உதயகுமார் நீ அரசியலுக்கு என்ட்ரி ஆன எப்படி, நுழைவு எப்படின்னு கேட்கிறேன். இப்ப நான் இருக்கேன், நாங்கெல்லாம் கொள்கை ரீதியா கருத்தியல் ரீதியா அரசியல் செய்யறோம். பணம் கொடுத்து உன்னை மாதிரி கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து ஒருபோதும் வாழ விரும்பாதவர்கள். கவிரிமான் மாதிரி கலைஞர் வா பசுமன் கூப்பிடுவார், வைகோ, ஆசிரியர் வீரமணி, அம்மா அவர்கள் பசுமூன் பாண்டியன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அம்மாட்ட என்னை அறிமுகப்படுத்தினது சசிகலாவும் நம்முடைய மகாதேவனும். ஆனால் அதுக்கு முன்னாடி அம்மாவை 100 தடவை சந்திச்சிருக்கேன். நோய்வன் சொல்கிறான் எம்எல்ஏ ஆனாதான் டிடி தினகரன் அவனுக்கு எத்தனை எம்எல்ஏ ஆனவெல்லாம் பெரிய சரித்திர புகழ்வாதி நினைக்கிறியா? காசு கொடுத்து 1000 ரூபா கொடுத்துட்டு வந்தவெல்லாம் சரித்திர புகழ்வாய்துன்னா மகாத்மா காந்தி எம்எல்ஏவா? டாக்டர் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார்னா? திருமங்கலம் தொகுதியில் யாரெல்லாம் எம்எல்ஏ இருந்தான்னு பேர் இருக்கா? பிடி சரஸ்வதி, ராதாகிருஷ்ணன் தெரியுமா? அந்த ஊருக்குள்ள கேட்டு பருப்பு போய் இவங்களாம் எம்எல்ஏ இருந்தாங்களான்னு. எம்எல்ஏ இருந்தா பெரிய வெற்றியா? நீனா காசு கொடுத்து காட்டியும் கொடுப்ப கூட்டியும் கொடுத்து வந்தவெல்லாம் எம்எல்ஏ ஆனா பெரிய வரலாறு நினைக்கிறியா? அதே திருமங்கலம் தொகுதியில இன்னைக்கு பேர் பிள்ளைகளுக்கு ரத்னசாமி தேவர் வச்சிருக்கான். ரத்னசாமி தேவர் திருமங்கலத்துல எம்எல்ஏ இருந்தது நிற்கும் நின்றுருக்கு. எம்எல்ஏ ஆனவெல்லாம் வரலாறு படிச்சிருவாங்க. அதை டிடிவி பார்த்து கேட்கிற வரலாறா பேசணும். அந்த குடும்பம் நின்றுருக்கு. கருத்து வேறுபாடு வேறு, விமர்சனம் வேறு. நான் விமர்சனம் வைப்பேன், சின்னம்மா மாதிரி வச்சிருக்கேன். ஆனால் எப்போ விமர்சனம் வைக்கிறது? இப்போ என் மேலே ஒருத்தர் விமர்சனம் வைக்கணும், என் உடல் திடகாத்திரம் நான் நலமா இருக்கணும், நல்லா இருந்தால் தான் என் மேலே கேட்க முடியும். நான் நலிவிட்டு இருக்கும்போது, நான் ஒரு திறமை இல்லாமல் இருக்கும்போது, தெம்பு இல்லாமல் இருக்கும்போது என் மேலே விமர்சனம் வச்சு என்ன பதில் சொல்ல முடியும்? அதிமுக என்ற கட்சியை இன்னைக்கு பிளவுபட்டு கிடக்கிறது. அதிமுகவை பாஜக விழுங்க பார்க்கிறான். RSS அதிமுகவை அழிக்க துடிக்கிறது. அதற்கான வேலை ஈடுபட்டார். இந்த நேரத்தில் சின்னம்மா அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க விரும்புகிறார். அதற்கு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க அவங்கள காயப்படுற மாதிரி பேசினா நீ யார்? உனக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? மதுரை கூட்டத்தில் மண்ணின் மைந்தன் பசுமன் பாண்டியன் அம்மா சொன்னாங்க. உன்னை மந்திரியா இருந்து பேர் சொல்லியிருப்பாங்க. என்னைக்காவது வேலை பார்த்துருக்க கட்சி வேலை? நீ என்ன வேலை பார்த்துருக்க கட்சிக்கு? தினகரனுக்கு டாக்டர் வெங்கடேசருக்கு நீ என்ன வேலை பார்த்த? அதை தவிர அன்னை காளிமுத்து ஆபீஸில் வேலை பார்த்த. டேவிட் அண்ணாதுரை கூட நீ வேலை பார்த்த. அதை தவிர அரசியல் வேலை அதிமுக நீ எப்படி உள்ள நுழைவாயில யாரு? உன்னை போயஸ் கார்டில் அவ்வளோ பெரிய போயஸ் கார்டில் அம்மாகிட்ட போய் உன் மனசாட்சியோட சொல்றேன், உங்க அம்மா மீது உங்க அப்பா மீது சத்தியம் பண்ணி சொல்லு. சின்னம்மா குடும்பம் இல்லை அப்படின்னா அம்மாகிட்ட கொண்டு போய் நீ அறிமுகப்படுத்துறது யாரு? எடப்பாடியா? ஓபிஎஸ்ஸா? நீ அவங்களுக்கு பார்த்த வேலைக்கு அந்த குடும்பம் கொண்டு போய் அம்மாட்ட ஆகாதவெல்லாம் கூட்டு போய் அறிமுகப்படுத்தினாலதான் இன்னைக்கு சின்னம்மாவுக்கு இந்த கெதி. நன்றி உள்ளவங்க அந்த அம்மா மறந்துட்டாங்க. நன்றி கேட்டாலா தேடி தேடி கண்டுபிடித்து, விசுவாசம் இல்லாதவனா தேடி தேடி கண்டுபிடித்து மன்னார்குடி குடும்பம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு யாரெல்லாம் அந்த குடும்பத்தை பேசுறான் பாருங்க. பேசலாம், விமர்சனம் பண்ணலாம், அளவுக்கு மீறி தகுதிக்கு மீறி உயரத்துக்கு மீறி பேசாத. நேற்றைய கூட இருந்த மாவட்ட செயலாளர் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் உதயகுமாரியும் செல்லூராஜியும் பேட்டி கொடுக்காதீங்க, உங்க பேட்டி மக்கள் ரசிக்கலன்னு எடப்பாடி பேசுறதாங்க எனக்கு செய்தி. அப்படி இருந்து உதுத்தவன் பேட்டி கொடுக்கறதுக்கு அரசியல் தியாகம் பண்ணிருக்க. அதிமுக நீ என்ன பண்ணிருக்க? அதிமுக நீ செஞ்ச தியாகம் என்ன? டிடிவிக்கு நீ செஞ்ச தியாகத்தை சொல்லலாம், டாக்டர் வெங்கடேசனுக்கு நீ செஞ்ச தியாகத்தை சொல்லலாமே தவிர நீ தியாகம் அவங்களுக்கு செஞ்சது வேற, இது வேற. அம்மா சின்னம்மா குடும்பம் இல்லைன்னா நீ சட்டமன்ற உறுப்பினர் இருக்க முடியுமா? போயஸ் காரனுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்க முடியுமா? நன்றி கெட்டத்தனமா பேசாத. தமிழ்நாடு நன்றி கெட்டவன கொஞ்ச நாள் மதிக்க, அப்புறம் தூக்கி போட்டு தமிழ்நாடு வரலாறு அரசியல மிதிச்ச வரலாறு. பல பேர் மிதிப்பட்டு செத்துருக்கான். அதனால உதயகுமார் அளவோட பேசு. இன்னைக்கு டாக்டர் சந்திரலேகாவுடைய பேட்டி வந்திருக்கு, முன்னாள் IAS கலெக்டருடைய பேட்டி.
சின்னம்மாவை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவங்க மேல ஆரம்ப விசாரணை கமிஷன் OPS அமைக்க சொன்னாரு. அவரே போகல. பின்னாடி பேட்டியில கேட்டாங்க, சின்னம்மா மேல நிறைய பேர் புகார் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அவங்க நிரபராதின்னு நிரூபிக்கட்டும், எனக்கு தெரியும் அவங்க நிரபராதின்னு, அவங்க நிரூபிக்கின்றதுக்காக ஆரம்ப விசாரணை கமிஷனை அமைக்க சொல்லணும்னு சொல்லி அவர் பல்ட்டி அடிச்சிட்டார். நான் என்ன கேட்கிறேன், உதயகுமார், நீ உனக்கு உண்மையிலே உரிய சிகிச்சை அளிக்கப்படலன்னு சொல்லியிருந்தா உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு நீ ஆரம்ப விசாரணை கமிஷன்ல அஃபிடவிட் போட்டுக்கலாம்ல. நம்பர் 1 முதல் அஃபிடவிட் போட்டவன் நான், எங்களுடைய கட்சியின் பொருளாளர் பூங்கா PK 2 பேர் தான் முதல் நம்பர் 1 அஃபிடவிட். செய்ய வேண்டிய கடமையை நாங்க செஞ்சிருக்கோம். செய்ய அது மாதிரி மதுரையில அழகிரி அரசியல் பண்ணும்போது அழகிரி எடுத்து ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? இப்ப ராஜன் செல்லப்பா இருக்காருன்னா 72 அவர் மாணவர், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அதிமுக மாணவர் அணியை உருவாக்குனதுல அவர் ஒருவர். தொடர்ந்து 80 நாடாளுமன்றத்தில் தோக்குறாரு. 80 திண்டுக்கல்ல தொடர்ந்து அரசியல் களத்துல எம்ஜிஆருக்கு நேரடியா வாங்க செல்லப்பான்னு கூப்பிட முடியும், அம்மாவுக்கு நேரடியா சின்னம்மா குடும்பம் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு அது வேற. அவருக்கு MLA வாய்ப்பு கொடுத்தாங்க, மேயர் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அவர் அரசியல் அம்மாவுக்கு எம்ஜிஆருக்கும் தெரிந்தவர் என்றால் அரசியல் களத்தில் என்றதால் நேரடியாக அறிமுகமானவர். இவங்க மேற்கொண்டு பரிந்துரை செய்தார்கள் சின்னமாதமா, அவர் மறக்கலாம், வரலாறு அதான். அது மாதிரி ராஜ் இருக்காருன்னா எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து சைக்கிள் இருந்து ஓட்டி தியாகராஜா காலேஜில் படிக்கிற காலத்தில் எம்ஜிஆர் மன்றம், தொடர்ந்து மாநகராட்சி உறுப்பினர், மேயருக்கு தோல்வி அடைஞ்சாரு. சோதனையான காலகட்டத்தில் மேற்கு தொகுதி இடைத்தேர்தல் என்றாரு. அது களம். உசிலம்பட்டி தவசி இருக்காரு, இருக்குல்ல இன்னைக்கு நம்பர் சீனியர் உசிலம்பட்டி பழைய சேர்மன், உசிலம்பட்டியில் சேர்மன், MLA ஆண்டிப்பட்டி. இவங்கெல்லாம் தாண்டிட்டு நீ எப்படி உதயகுமார் இந்த இடத்துக்கு வந்த? இவங்க செஞ்சு இவங்க அவங்க தியாகத்தை பூரா சொல்லிட்டேன் கட்சிக்கு. நீ என்ன இது மாதிரி சொல்லு பாப்போம். காட்டி கொடுக்குற வேலை தானே, போட்டு கொடுக்குற வேலை தானே, இதை தவிர உனக்கு என்ன? இப்ப KT ராஜேந்திர பாலாஜி அங்க, அது மாதிரி கடம்பூர் ராஜு, அது மாதிரி அங்க நம்முடைய தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரி, இவங்கெல்லாம் சீனியர். இவங்களெல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு நீ துணைத் தலைவர் எப்படி வந்த? இவங்களுக்கெல்லாம் சீனியரா நீ? இவங்களுக்கெல்லாம் என்ன கட்சி வேலை பார்த்து அலையிற எதிர்த்து நாங்க அரசியல் பண்ண மாதிரி இல்லை. அதிமுக பிறவி திமுக காரன். ஆனால் அதிமுக இருந்த காலத்தில் விசுவாசமா இருந்தா, அதான் அம்மா எங்க பேரை சொல்லி அது மாதிரி உன்னை எந்த பொதுக்கூட்டத்திலேயாவது சொல்லியிருக்காங்களா? உன்னைய நாங்களாம் உழைப்புல நின்றோம். நம்ம வாயிலிருந்து வருதுன்னா எங்க உழைப்பு, எங்க தியாகம். மதுரை கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் மத்தியில் எங்க பேரை சொல்லி சொல்றாங்க. அது போதும் எங்களுக்கு. மந்திரியா இருந்த என்ன பயன்? உன்னை ஊழல் உலகில் திமுக அரசு விட்டு வச்சிருக்கு, யாருக்கோ கப்பம் கட்டியிருக்க, அதனால தப்பிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் என்ன கேட்க வரேன்னு கேட்டா, டிடி தினகரனை இவ்வளவு பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி? அவர்கிட்ட நீ என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட நின்ற. அதான் சொல்றீல்ல, சின்னம்மா குடும்பத்துக்கு நீ கழிப்பறை கழுவுனையை தவிர அனைத்து வேலையும் பார்க்க. நான் இதோட உன்னை சுருக்கமா சொல்ல முடியும். அதனால அளவோட பேசு. கட்சி ஒற்றுமையா இருக்குன்னு விரும்புற. எப்படி ஜெயிக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி புது கதை சொல்றாரு. நான் சிபிஐ விசாரணை கேட்டுக்கொண்டு தானே ஒரு டைம் பீஸ் எடுக்கிறதுக்கா 5 கொலை கொள்ளை இவ்வளவு நடந்துச்சு கொடநாட்டுல. கொடநாடு கொலை வழக்கை திரும்ப விசாரிப்போம், அதை பத்தி பேசினாலே 2 நாளைக்கு காய்ச்சி வந்துடுது எடப்பாடிக்கு. என்ன காரணம்? டிடிவி அழகா சொல்லிருக்காரு பெருந்தன்மையா. நிறைய புகார்கள் உங்க மேல வந்துச்சு, அவங்க தான் காரில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க, அதை கிழிச்சு போட்டேன்றாரு. ஏன் உங்களை நீக்கிட? ஏன் உன்னைய உதயகுமார் மந்திரி பதவி அம்மா எடுத்தாங்க? உன்னை மந்திரி பதவி சேர்த்தது டாக்டர் வெங்கடேஷ் சொல்லிதான் உன்னை மந்திரி ஆக்குனாங்க. இல்லையா தியாகமா? அதிமுக உச்சபட்ச தியாகமா போஸ் தவறு நீ செஞ்சது, உங்க அப்பாவை நீங்க என்னடா பண்ணீங்க? நீங்க அண்ணா நகர்ல ரியல் எஸ்டேட் புரோக்கர் தானப்பா நீங்க. கட்சிக்கு என்ன பண்ணீங்க? ஒரு துரும்பா தூக்கி போட்டுருப்பீங்களா? மேடையில் எங்களை மாதிரி வீராவேசமா பேசியிருப்பீங்களா?
என்ன போட்டு கொடுக்க அங்கங்க காட்டி கொடுத்து கூட்டியும் கொடுத்தது வந்து இதை தவிர வேற என்ன நடந்துச்சு? ஏன் அவ்வளவு பேசணும்? அப்புறம் நாங்கள் கிளிப்போம்னா உண்மையை சொல்றதுக்கிட்டே நாங்கள் வாழ்றோம், உண்மையைத்தான் பேசுவோம். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது என்ன தவறு? அந்த மாதிரி செங்கோட்டை இன்னைக்கு பேசியிருக்காரு, எங்களை பிஜேபி தான் கூப்பிடுச்சு. பிஜேபி கூப்பிட்டு நீங்க போய் ஒருங்கிணைக்க நினைச்சா அது நடக்காது. ஏன்னா பிஜேபி தான் உங்களை அழிக்கிறான். ஆடு வந்து அறுக்குறம் நம்பக்கூடாது, பூ வச்சு பொட்டு வச்சு குளிப்பாட்டி தான் கூட்டு போவேன் ஆடை. பிஜேபி ஆடை வெட்டுறவன் உங்களை ஆடா பயன்படுத்தி உங்களை சந்தனத்தை வச்சு உங்களை கூட்டு போனா அது உங்களை ஒத்துக்கிற முடியாது. அதனால இன்னைக்கு செங்கோட்டையின் பேச்சில் கூட என்னன்னா இன்னும் திறந்து வரணும். அவரு நல்ல மனிதர் தான், இன்னும் திறந்து பேசணும். உங்களுக்கு சின்னமா தான் எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தான்னு சொல்ற செங்கோட்டைய உங்களுக்கு அமைச்சர் பதவி திரும்ப அமைச்சர்களை சேர்த்தது சின்னமான்றது நீங்க சொல்லணும். ஏன்னா கொங்கு மண்டலத்துல அம்மாவுக்கு நன்றியோட மக்கள் இருக்காங்க சின்னம்மாவுக்கு. ஏன்னா கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய சி சுப்பிரமணியத்தால முடியாததை சாதித்து காட்டி எடப்பாடி பழனிசாமி அந்த மக்களுக்கு மரியாதை ஏற்படுத்தியவர் சின்னம்மா முதலமைச்சராக்கி. உங்களை மந்திரி பதவி அம்மா எடுத்தாங்க, சின்னம்மா சேர்த்தாங்க. அதையும் நீங்க சொல்லணும், இன்னும் உடைச்சு பேசணும். யாருமே உடைச்சு பேச மாட்டேன்றீங்க. அங்க நடந்த தகராறு இதை மட்டும் உயர் சிகிச்சை அளிக்கப்படல சாபத்தை பத்தி பேசுறான் பாவி. சாபம் உனக்கு வராதா? நீங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த மரணத்தை விசாரிக்கிற ஆர்வ விசாரணை கமிஷனுக்கு அமைச்சரவையில ஏன் போய் பேசல? ஏன் அப்படி விட்டு போடல? அவங்க தெளிவா பேசுறாங்க. அத கேட்க வேண்டிய நேரம் வரும், காலம் வரும், அப்ப கேட்கணும். இப்ப கேட்க வேண்டிய நேரம் என்ன? கட்சி ஒற்றுமையா இருக்கணும். எடப்பாடி உதயகுமார் இந்த கட்சியை ஆளுங்கட்சி ஆக்கிற முடியுமா? உங்களால வெற்றி பெற முடியுமா? அந்த ஆற்றல் சின்னமாவுக்கு இருக்கு. முதல் கட்சியை ஒழுங்குபடுத்தினாதான் கேள்வி கேட்க முடியும். அதனால யாகாவரை நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு என்ற வள்ளுவரின் குரலை உதயகுமார் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.